பெரும்பாலும் நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. கான்ஃபிடென்ட்டா என்னால யார்கிட்டயும் பேச முடியல. பேசும்போது எனக்கு பேட் பிரீத் வருது டாக்டர். இதுதான் பெரும்பாலும் நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். யார்கிட்டயாவது ஃபேஸ் டூ ஃபேஸ் நின்னு பேசணும்னாவே அவாய்ட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா, ஐயோ! எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாத மாரி இருக்கு. அவங்க ஏதாவது தப்பா நெனச்சுப்பாங்களோ? எனக்கு ரொம்ப நாளா இந்த பேட் பிரீத் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன். எதனாலங்க இந்த பேட் பிரீத் நமக்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நெறைய காரணங்கள் இதுக்கு இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்றது, நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலோட ஆரோக்கியத்தையுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த அசிடிட்டி பிரச்சனை. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ரீசன்னே இந்த மாதிரி காரணங்கள ஈஸியா நம்ம விரட்டி அடிக்க முடியும். ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்தில் நெறைய தீர்வுகள் இருக்குங்க. இதுக்கு என்னென்னங்க வழிமுறை நம்ம செய்யலாம்? அப்படி டெய்லி ரெகுலரா நீங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனை, வாய் துர்நாற்றம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப 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 சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். சரிங்களா? இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிங்களா? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. கான்ஃபிடென்ட்டா என்னால யார்கிட்டயும் பேச முடியல. பேசும்போது எனக்கு பேட் பிரீத் வருது டாக்டர். இதுதான் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். யார்கிட்டயாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு பேசணும்னாவே அவாய்ட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா, ஐயோ! எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாத மாரி இருக்கு. அவங்க ஏதாவது தப்பா நெனச்சுப்பாங்களோ? எனக்கு ரொம்ப நாளா இந்த பேட் பிரீத் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது. எதனாலங்க இந்த பேட் பிரீத் நமக்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நெறைய காரணங்கள் இதுக்கு இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்றது, நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலோட ஆரோக்கியத்தையுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த அசிடிட்டி பிரச்சனை. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ரீசன்னே சொல்லலாம். இந்த அசிடிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நெறைய பேருக்கு இருக்குதுங்க. அசிடிட்டி இருக்கு, கேஸ் ட்ரபிள் இருக்கு, சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகுது, இந்த கேஸ் எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய குடல் பகுதியில உள்பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மியூக்கஸ் மெம்பரைன்ல அல்சர் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இந்த அல்சர் இருந்தாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, வயிறு உப்புசமாகும். அதுவும் மேல் வயிறு. சரிங்களா? மேல் வயிறு உப்புசமாகிறத நீங்களே பார்க்க முடியுது. இந்த மாதிரி கேஸ் அதிகமா இருந்தாலும், நீங்க பேசும்பொழுது வாய்ப்பகுதியில அந்த கேஸ் வெளியேறிக்கிட்டே இருந்து, ஒரு மாதிரி ஒரு பேட் பிரீத் வர்றத நம்ம பார்க்குறோம். இந்த கண்டிஷன் ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது முக்கியமான காரணம், உங்களுடைய ஓரல் ஹைஜீன் ரொம்ப புவரா இருந்து அப்படின்னா, நீங்க வாய்ப்பகுதியை ஒரு சுகாதாரம் சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இப்படி வருங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். ஈறுகள்ல வீக்கம் இருக்கிறது, இல்ல ஈறுகள்ல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலே ஈறுகள் ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கிறது. பற்கள்ல கேவிட்டிஸ் இருக்கிறது, இந்த ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈறுகள்ல இன்ஃப்ளமேஷன் இருந்தா பற்கள்ல கேவிட்டிஸ் இருக்கிறதும் நிறைய பேர் பார்க்குறோம். அதுக்கு நாக்குக்கு மேல நிறைய பேருக்கு ஒரு கோட்டிங் படிஞ்சிருக்கும். மஞ்சள் நிறத்திலோ வெண்மை நிறத்திலோ. கட்டாயம் இதை தினம்தோறும் நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் அந்த பாக்டீரியாஸ்னாலையும் பேட் பிரீத் உங்களுக்கு வரலாம். எந்திரிச்சு ஏதோ அவசர அவசரமா நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் நாக்கை நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த கோட்டிங் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் உங்கள் வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்கும். அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளுங்க. தீராத அல்சர், ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் மாதிரி நிறைய ப்ராப்ளம் உண்டாக்கிடும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினந்தோறும் காலை இரவு பல் துலக்கிட்டு உங்களுடைய நாக்கு பகுதியை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது 3வது முக்கியமான விஷயம், எதனால நமக்கு பேட் பிரீத் வருது அப்படின்னா, நேரம் கடந்து கடந்து நம்ம உணவு எடுக்கிறது. நேரம் கடந்து உணவு எடுக்கிறது அப்படின்னா, காலை நேரத்துல சரியா உணவு நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது. இதனால அசிடிட்டி உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இரவு நேரத்துல ரொம்ப லேட்டா உணவு எடுக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம் கூட. சீக்கிரமா டைஜஷன் ஆகாத மசாலா நிறைந்த அதுவும் அசைவ உணவுகள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம வயிற்று பகுதியில ஆமம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த செரிமானம் சரியா நடக்காது. ஸோ இந்த ஆமம் தங்கி புளிச்சு நமக்கு என்ன ஆகும், ஏப்பம் மாதிரி தாங்க வரும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சைனசைட்டிஸ்,
டான்சிலைட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நீண்ட நாளாக நெஞ்சில் தீராத சளி சேர்ந்து இருக்குங்க, கொர்றன்னு இழுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதனாலையும் நீங்கள் பேசும்போது பேட் பிரீத் கண்டிப்பாக வருங்க, கட்டாயம் வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீண்ட நாளாக இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பேசும்போதே உங்களுக்கு அந்த பேட் பிரீத் வர்றதை நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காரணங்களை ஈஸியாக நம்ம விரட்டி அடிக்க முடியும். ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குங்க. இதுக்கு என்னென்னங்க வழிமுறை நம்ம செய்யலாம்? முதல்ல நம்ம செய்யக்கூடியது வயிறு புண்ணை ஆற்றணும், நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை சரி செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா நம்ம சரி செஞ்சுட்டு வரலாம். இதில் சீரகாதி சூரணம்னு நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான மருந்து இருக்குங்க. இந்த சீரகாதி சூரணம் நீங்கள் ரெகுலராக தினந்தோறும் பயன்படுத்திகிட்டே வாங்களேன், உடலில் அத்தனை ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய டைஜஷனை நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த சீரகாதி சூரணம் ரொம்ப முக்கியமாக நமக்கு பயன்படுது. இதை எப்படிங்க செய்யலாம் அப்படின்னா, 100 கிராம் வீட்டிலே நீங்கள் செய்யலாங்க. 100 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இதில் 50 கிராம் ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கணும், 20 கிராம் வெந்தயம் எடுத்துக்கணும், 20 கிராம் சோம்பு. அவ்வளவுதாங்க, சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய சீரகாதி சூரணம். இதை லேசாக நம்ம வறுத்துடணும், சரிங்களா? வறுத்து நல்லா பொடி செய்து வச்சுக்கோங்க. பொடி செய்து வச்சதுக்கப்புறம் 20 கிராம் இதில் கற்கண்டு பொடி நம்ம சேர்க்கணும். 20 கிராம் கற்கண்டு பொடி இந்த கலவையில் நம்ம சேர்த்து சீரகாதி சூரணம் எடுத்து வச்சுக்கணும். இதை எப்படி டாக்டர் குடிக்கிறது அப்படின்னா, காலை மாலை 2 வேளையும் நீங்கள் உணவு எடுப்பதற்கு முன்னாடி, சரிங்களா, உணவு எடுப்பதற்கு முன்னாடி இந்த சீரகாதி சூரணத்தை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிடணுங்க. இப்படி டெய்லி ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஹலிடோசிஸ் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை, வாய் துர்நாற்றம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப 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 சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு 2-3 அளவு ஒரு 2-3 கைப்பிடி அளவு துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. அதே 2-3 கைப்பிடி அளவு புதினா இலைகள், ரெண்டும் மிக்சியில் ஒன்றா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும், சரிங்களா? இதனோட ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி என்னங்க டாக்டர் பண்ணணும்னா, இதில் ஒரு 200 ml நல்லெண்ணெய், சரிங்களா? 200 ml நல்லெண்ணெயில் இந்த துளசி புதினா ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை போட்டு நல்லா பாயில் பண்ணணும், தைலமாக காய்ச்சணும், சரிங்களா? தைலமாக காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த தைலத்தை என்ன டாக்டர் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 10-15 ml இந்த தைலத்தை எடுத்து காலையில் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு வாயில் விட்டு நல்லா கொப்பளிச்சிக்கிட்டே வரணும். ஆயில் புல்லிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுதான். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இந்த தைலத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். 10 நாளில் உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சைனசைட்டிஸ் இருந்தாலும் இதிலே சரியாயிடுங்க, டான்சிலைட்டிஸ் இருந்தாலும் இதிலே சரியாயிடும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா இதிலேயே சரியாயிடும். அப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட் பிரீத் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த ஆயிலில் புல்லிங் பண்ணுங்கள். டெய்லி எண்ணெய் கொப்பளிப்பு செஞ்சுக்கிட்டே வாங்க. 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி செய்யும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். உஷ்ணம் தணிந்து இந்த பேட் பிரீத் அப்படின்ற ப்ராப்ளமும் நமக்கு குறையும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.